அதை ஏற்கனவே சொல்லியுள்ளேன். ஓம் ஈஸ்வரா குருதேவா என்றான். கேக்குதாங்க? சவுண்ட் கேட்கலன்னு நினைக்கிறேன். நமது உயிர் நம் உடலுக்குள் நின்று ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது. நாம் நுகர்ந்தது கேட்டது அனைத்தையும் உயிரை போலவே ஜீவ அணுவாக மாற்றிக்கொண்டே உள்ளது. ஆகவே ஓம் ஈஸ்வரா குருதேவா என்றால் நமது உயிர் நம் உடலுக்குள் உருவாக்கிய அனைத்து உணர்வுகளுக்கும் குணங்களுக்கும் உடலுக்கும் உயிரே குரு என்ற நிலையில் நாம் மதித்து வாழ்தல் வேண்டும். இன்றைய விஞ்ஞான உலகில் நாம் வாழ்கின்றோம். இந்த நிமிடத்திலும் கதிர் இயக்கங்கள் பரவலாம். கதிர் இயக்கம்னாலும் பரவாயில்ல, அதை விட இந்த தீவிரவாதம் என்ற நிலைகளில் கடும் விஷத்தன்மைகளை எல்லா பக்கமும் இன்னைக்கு பரவ செய்து கொண்டு இருக்கிறாங்க. சில பகுதிகளெல்லாம் இனம் புரியாத நிலைகளில் இந்த விஷத்துவல்களை பரப்பச் செய்யும் போது அது நாளடைவில் விஷக்கிருமிகளாக மாறி நாம் சுவாசிக்கும் போது நம் உடல்ல இனம் புரியாத ஒரு நோய்கள் வரக்கூடிய அந்த சந்தர்ப்ப வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏனென்றால் இது நான் இந்த 2 வருஷமாவே இந்த தீவிரவாதிகளும் முந்தி எப்படி குஜராத்தில் நல்ல முக்கிய வியாபார ஸ்தலங்கள்ல இந்த எலிகள் மேல விஷத்தை பாய்ச்சி அந்த எலி மேல் பட்ட உடனே அந்த விஷக்கிருமிகள் செத்துருச்சுன்னா கோடிக்கணக்கான விஷக்கிருமிகள் உண்டாகும். அது துணிகள்லயும் மனிதர்களே பட்டதுன்னா அது பூராம மனித உடலில் கொப்பளமா அவருக்கு வெடிக்கும். அது அதிகமாக பிளேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய அதாவது சூரத் என்ற ஜவுளி வியாபாரங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல அது உலகம் முழுவதுக்கும் பரவுறதுக்கு வேலை செய்தாங்க. எப்படி ஓரளவுக்கு நம்ம இந்திய அரசாங்கம் அதை கட்டுப்படுத்திருச்சு. இதில் ஆனா அதை வச்சு இன்னைக்கு குஜராத் மாகாணம் மட்டுமல்ல, நமது இந்தியா முழுதுக்குமே பரவக்கூடிய நிலைகள் அது ஏற்படும். செயற்கை தானே. இப்ப வர்ற சில நோய்கள் எல்லாம் விஷ பவுடர்களை தூவி விட்டுறது. அந்த பவுடர் நாம் சுவாசிக்கிறோம். நம் உடல்ல போய் அந்த விஷத்தன்மைகள் நமது உடல்ல அணுக்களை சேர்ந்துக்கிறது. அப்படி சேர்ந்ததுன்னா அது வளர்ச்சி அடைந்து நம்ம உடல்ல நோயா மாறுது. இந்த நோயா மாறி இந்த மனிதன் இறந்தான் என்றால் இந்த உடல் இருந்து வரக்கூடிய அந்த மூச்சு இதை போன்ற உணர்வுகள் வெளிவரப்படும் போது கடைசியில் அதை விளைந்த பிற்பாடு அவங்களை யாரு பார்த்து பேசினாலும் அவங்க வெளியிட்ட உணர்வுகளும் மற்ற மனிதர்களுக்கு பரவுது. இப்படி அது இனம் புரியாத பரவி அந்த நோயின் கூறவே இன்னைக்கு டாக்டரால அறிய முடியாத நிலைகளும் இப்படி பல நோய்கள் இன்னைக்கு இப்ப எத்தனை ஸ்கேனு அதெல்லாம் வச்சு பார்த்தாலும் கூட இது எந்த கிருமியோட சேர்ந்தது எதுங்கிறதுல கண்டுபிடிக்க முடியும். இவங்க எடுத்துக்கொண்ட உணவுகள் அனைத்துமே இந்த ரத்தத்தில் தான் ஜாஸ்தி கலக்குது. அப்ப அவங்க ரத்தத்தை எடுத்து பறிச்சிட்டு பார்க்கும்போது அதுல இவங்க எதனால் இது உருவானது, இது எப்படி இந்த வீரியத்தன்மை அந்த அணுக்களை எப்படி கொள்றது, அது ரத்தத்துல இருந்தா எப்படி இது பண்றது, ரத்தத்தின் வழி எந்தெந்த உறுப்புகள் இது ஊடுருவுது, ரத்தத்தில் இருப்பது எந்த உறுப்புல துரிதமாக செய்து அந்த உறுப்பை கெடுக்குது. இதே மாதிரிதான் இப்ப விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு வேண்டிய மருந்துகளை தயார் பண்ண ஒருத்தவை செய்திடறான். ஆனா புது நோய்கள் வரப்போகும்போது வெளியில சொல்லாதபடி பீதி அடைஞ்சிருவாங்க. பெரும்பகுதியான நோய்களுக்கு வெளியில சொல்லாதபடி பீதி அடைஞ்சிருவாங்கிறதுக்காக வேண்டி அதை அடக்கி வச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி இதை எப்படி கொள்றது அப்படிங்கிற நிலையில இருக்கிறாங்க. இது நம்ம இந்திய
அதாவது இந்த டாக்டர் வகையில் எடுத்துக்கொண்ட நிலையில் நாம் எண்ணத்தால் நாம பதிவு செய்யப்படும் போது அந்த பீதி என்ற உணர்வானால் எதை எண்ணத்தால் எடுத்து அந்த பீதியாகிறாங்களோ அந்த அலைகள் வந்தவுடன் நம்ம உடல் இந்த நோய் பரவுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குதுன்னா அதை சொல்லாதபடி கட்டுப்படுத்தி இருக்கிறோம். ஆனால் இன்னமும் அந்த ஆராய்ச்சிகள் அது ஒவ்வொரு புது புது விதமான கிருமிகள் உண்டாகிட்டு இருக்குது. அந்த புது புது கிருமிகளை மனித உடல்ல உருவாச்சுன்னா அது எண்ணத்தை அது பிறக்கிறது. முதல்ல விஷ பவுடரா இருக்குது, இது மனிதனுக்குள்ள வந்தோன்னு வந்துடுது. இப்ப அது அல்லாதபடி மாடு ஆடு இவைகளில் செலுத்துறாங்க. இப்ப அந்த மாடு ஆடு சாப்பிடுறவங்க அந்த இதுகளில் சேர்ந்துருச்சுன்னா அதன் வழி அந்த அணுக்களின் உடல்ல ஏற்படப்பட்டு இந்த விஷத்தன்மைகள் பரவுது. இப்படியும் பல ரூபங்கள்ல. ஏன்னா விஞ்ஞான அறிவு மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்கு பயன்படுத்தினாலும் அந்த விஞ்ஞான அறிவை மதம் இனம் மொழி என்ற நிலைகள் பகைமைகளை அழிக்கிறது எப்படி, பகைமையுடைய பகைவர்களை உணர்வுகளை எப்படி செயலற்றதாக மாற்றணும், அவர்களை எப்படி அடிமையாக்கணும், இந்த நோக்கம் தான் அவங்களுக்கு இருக்கிறத தவிர அது நம்மையும் பாதிக்குங்கிற வேலை யாரும் என்றதில்லை. வச்சுங்க இங்க இருக்கிறவங்க கொடி பிடிச்சி ஜே பண்றாங்க. ஆனா அங்கிருந்து அணுகுண்டு போட்டான நம்ம ஆளு தப்ப விட்டுருதான், எல்லாத்தையும் தாக்கதான் செய்யும். ஆக மொத்தம் தான் பிறந்த மண் என்ற நிலைகள் மறந்து ஏதோ இனம் மொழி என்ற நிலையில் மதம் என்ற நிலைகளையும் இதில் நாம் இந்த வழியில செய்தோம் என்றால் என்னை ஆண்டவன் காப்பாற்றுவான். ஆக அவன் அதந்து ஆண்டவனை வணங்கக்கூடிய மாற்று மதத்தினர்கள் அவர் பிசாசை வணங்கக்கூடியவர்கள். ஆகையினால் அந்த பிசாசு ஒழிந்து விட்டால் ஆண்டவனுக்கு நல்லதாகின்றது. ஆகவே அந்த பிசாசு தன்மை கொண்ட ஒருத்தன் 100 பேரை அழித்தான் என்றான், ஆண்டவன் அவனுக்கும் தனி இடத்தை அமைச்சிருக்கிறான், அவன் சொர்க்கத்தை காட்டுறான் அப்படின்னு. இப்போ இதே மாதிரிதான் தீவிரவாதிகள், நம்ம முஸ்லிம் மட்டுமல்ல, அதாவது இந்த தீவிரவாத நிலைகள் மதத்தின் அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் இன்னைக்கு சிலோன்ல நடக்கிறது அதே மாதிரிதான். நீ ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய சேவைகள் எந்த பிறரை துன்புறுத்தி வாழ்கின்றார்கள். துன்புறுத்தோரனை கொள்வதனால் தப்பு இல்லை. ஆனா துன்புறுத்தி 100 பேரை ஒருத்தன் துன்புறுத்துறானா நீ ஒருத்தன் மடிந்து அந்த 100 பேரை கொள்வதனால தவறில்லை. இப்படிதான் பிரெயின் வாஷ் பண்ணி சாதாரண இவனுக்கு வயிற்றுக்கு வருது, நீ என்ன சுகம் அனுபவிக்கணுமோ அனுபவித்துக்கோ, உனக்கு சந்தர்ப்பம் வரப்போகும்போது உன் குடும்பத்துக்கு வேண்டிய வசதி தேடி வைத்திரு, கொடுத்துடுறோம். ஆனா நீ சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் எல்லாம் தீயவர்கள் அதை கொன்றுவிடும், உனக்கு ஆண்டவன் அங்க சொர்க்கத்தில் இடம் தருகின்றான். இப்ப இதுல ஆந்திராவில் எடுத்துக்கொண்டாலும் இதே மாதிரி அந்த தீவிரவாதியுடைய செயல்கள். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இதுல நேபாளிலையும் இதே நிலைதான். உலகம் முழுதுக்கும் ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு மதத்துக்குள்ளே இன்னொரு மதம் இருந்தால் இனம் இருந்தால் இவன் ஆண்டவனுக்கு விரோதமாக செய்கின்றான், அவனை கொள்வதனால் தப்பு இல்லை. அவனும் இந்த ஆண்டவனுக்கு விரோதமாக செய்கிறான், அவனால கொள்வது தப்பு இல்லை. அப்படிங்கிற இந்த உணர்வு தான் உலகம் முழுதுக்கும் பரவி இருக்கு. நாம் உயிரணு தோன்றி மனிதனாக வர வரையிலும் இப்ப சாதாரணமா ஒரு புழுவை எடுத்துக்கொண்டால் ஒரு காக்கா கொத்துது அப்படின்னு சொன்னா அந்த காக்கானால வேதனைப்படும் போது அதுகிட்ட இருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வு எடுக்குது. அப்ப அந்த உணர்வை தனக்குள் நுகர்ந்து அது உணர்வாக்கப்படும் போது துரித நிலைகள் அந்த புழுவின் உடலுக்குள் இது சேர்ந்து விடுகின்றது. அந்த காக்காயின் உணர்வு இந்த புழுவின் உயிரான்மை வெளி சென்ற பின் காக்கா இதை கொண்டு அது உணவாக எடுத்துக்கொண்டாலும் அதன் வெளியே சென்று
இந்த புழுவின் உயிரான்மா அந்த காக்கா நுணரை கவர்ந்து அந்த காக்கா கருவாக உருவாக்கும் தன்மை பெறுது. அங்கே இப்படித்தான் தீமையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற எத்தனையோ உடல்கள்ல எண்ணி அது சேர்த்துக்கொண்ட உணர்வு கொப்ப இப்ப ஒரு புழு இருக்குது. நீங்க மனிதன் அதை கொள்றீங்கன்னா, இது ஒரு சமயம் குருநாதர் சொன்னார், இந்த பீனாரி மரம் இருக்குல்லங்க, அந்த மரத்துல புழுக்கள்லாம் ஜாஸ்தி விழுந்துருது. அந்த ஒரு தாவை வெட்டு அப்படின்னாரு. அந்த தாவை வெட்டி கீழே விழுந்த உடனே அந்த புழுக்கள் எவ்வளவு ஆவேசமா அது ஆத்திரத்தை வெளிப்படுத்துன்னு காமிக்கிறார். நாம மரத்தை வெட்டுறோம், அதை சாப்பிடுது. ஆனா அது புழு இணங்க அந்த பீனாரி மரத்துல அட்டை அடிச்சு மாதிரி நிறைய வந்துடுது. ஒரு தாவை வெட்டின உடனே அது படுற பாடு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்போ உன் மேல அது தூக்கி தலையை தூக்கி பாக்குது. நீ தாவை வெட்டிட்ட, இது இல்லைங்கிற போது அந்த ஆத்திரத்துல இருக்குது. இது செத்ததுன்னா இத்தனையும் உடலுக்குள்ளதான் வரும். ஆமா, இதெல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க. அது வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக். இப்ப நாம் என்ன செய்யறோம், விஞ்ஞானி ஒரு வித்துல எந்த உணர்வு சத்து அதை இணைத்துறானோ, அப்ப இணைத்து பூமியோடு சேர்க்கப்படும் போது சத்து காத்துல இருக்குது. அதை எடுத்து அது எப்படி வளருது? இது பூமி பரமாத்மாவாகுது. அந்த பூமியின் ஈர்ப்புக்குள் அதிலிருந்து இழுத்து இந்த புது மனிதனால் உருவாக்கப்பட்டது, இணைக்கப்பட்டது, தன் இனத்தை எப்படி கவர்ந்து கொள்ளும். இதுக்கு ரெண்டுக்கும் ஒப்பிட்டு காட்டுறாரு. செடி கொடி மரங்களுக்கும் ஜீவ அணுக்களுக்கு உண்டான வித்தியாசத்தை காட்டுறாரு. ஏன் பீனாரி மரத்தை இப்படி ஏன் வெட்ட சொல்றாரு அப்படின்னு நினைச்சு வெட்டினோம்னா அந்த சத்தம் போடுது, கிரு கிருன்னு அது இறைச்சல், பயங்கரமான இறைச்சல். ஆமா, அந்த இறைச்சலுக்கு விட்டு அது ஒவ்வொன்றும் அது செயல்படுத்தக்கூடிய உணர்வுகள். அதான் வேதங்கள் கூறுவது நாதங்கள். எதன் உணர்வின் தன்மை அதுக்குள் எடுத்ததோ, எந்த ஆசையின் தன்மை பெறுதோ, எது நிலையான உணர்வு சுவாசிக்கும் போது உயிரிலே அந்த நாதங்கள் தான் சங்கு சக்கரதாரியன்னு ஒவ்வொரு உயிருக்கும் நுகர்ந்த உணர்வு சப்தம் வருது. சங்கு அந்த உணர்ச்சிகள் எப்படி அந்த சக்கரமாக அதனுடைய இயக்கங்கள் இயங்குது. அந்த உணர்வுக்கு ஒப்ப அந்த புழுக்க நண்டி செயல் என்ன இப்படியே காட்டுறாங்க. அப்ப அது ஒவ்வொரு செயல்களையும் நம்ம உயிர் மட்டும் விஷ்ணு அல்ல, முதல்ல சீதா லட்சுமியா மாறுது. பல கோடி சுவையின் உணர்வு எடுத்ததுனால மனிதன் ஆகும்போது மகாலட்சுமியா மாறுது. பல கோடி உணர்வுகளை நம்ம உயிர் உருவாகுது, மகா விஷ்ணு ஆயிடுது. முதல்ல விஷ்ணு ஆகுது, இப்ப சீதா லட்சுமி ஆகுது. ஒவ்வொன்றும் உணர்வுக்கு தக்க அது இயக்கி எப்படி மகாவாக மாறுது. அப்படி இருக்கு அந்த உணர்வுடைய இயக்கங்கள். அப்ப நீ வெட்டப்படும் போது உணர்வை அது பார்க்குது, அது பதிவாக்குது. அப்ப அந்த உயிருக்கு அந்த உடல் உள்ள எண்ணங்களுக்கு எது நிலையாகுது. அப்ப நம்ம உணர்வு அதை வளர்த்து கொண்ட பின் நீங்கி அது எடுக்கப்படும் போது சப்தம் தான் அது எவ்வளவு அந்த இறைச்சல் கொடுக்குதுன்னு பாக்குறோம். அப்ப அதை இழந்த உடனே அதையும் காமிக்கிற சாகிறதில்லை அங்க எடுக்க சொல்றாரு. அது இறந்து உடலை விட்டு உயிர் வரப்போகும்போது உயிரான்மை எப்படி உன் உடல்ல இழுக்குது, உன் சுவாசத்துக்கு எப்படி போகுது, உன் ரத்தத்துல எப்படி கலக்குது அப்படிங்கிறத காட்டுறாரு. என்ன ஏற்கனவே சூரியன் வரக்கூடிய வெப்பம் காந்த விஷம், அதுக்கு பேர் இயக்க அணுன்னு அர்த்தம். காந்தம் எந்த சத்தை கவர்ந்து கொண்டதோ அதை தன்னுடன் இணைத்து அதை இயக்க சக்தி பெற்றது. அதனால் அது இயக்க அணு என்று அதை பேர். அதை நுகர்ந்து நாம் எந்த சத்தை நுகர்ந்ததோ
அதை நமக்குள் வந்தோடனே உயிரை பெற்ற அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகளை மாற்றுது. அந்த உணர்வுகள் உமிழ்நீராக மாறுது. நாம சாப்பிடுற சிறுகுடல் இருக்குது, அதுல உமிழ்நீரா கறக்குது. நீங்க சங்கடமா சலிப்பா இருந்து சாப்பிட்டு பாருங்க, சரியா ஜீரணிக்காது. வேதனையோடு இருந்து பாருங்க, உடனே வயிறு பொறுமும், சரியா ஜீரணிக்காது. ரொம்ப வேதனையோட வெறுப்போட இருந்து பாருங்க, சாப்பாட்டு மேலே ஞாபகம் இருக்காது. இந்த உணர்வு அணுக்கள் அங்க சோறு அடைந்து விட்டா சாப்பாட்டு மேல நேரம். சில பேர் கோவிச்சுட்டு மறைச்சிட்டு படுத்தா நமக்கு பசியே தெரியாது. ஏன் பட்னியா இருக்கானே பட்னியா இருக்கான்னு நாம நினைக்கிறோம். இந்த உமிழ்நீருக்கு போனோம்னா அந்த அணுக்களை அதை மயக்கப்படைச்சு அது எடுக்கிறதுக்கு வழி இழுத்து அதை சாப்பிட்டாங்கன்னா முடியாது. அப்ப சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நோய் தான் வருமே தவிர ஜீரணிக்காது. எண்ணி எண்ணத்திற்கு தான் கீதையில நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்ற. நாம் எண்ணக்கூடிய எண்ணங்களை நமது கண் எதை உணர்வு பாய்ச்சிரமோ இந்த காத்துல இருந்து எடுத்து நுகர்ந்து நம்ம ஆன்மாவா மாற்றி நம்ம சுவாசிக்க செய்து உயிரிழப்படுது. அப்ப அந்த உயிரிழப்பட்ட உடனே அந்த உணர்ச்சிகள் சேருது, அது உமிழ்நீராக மாறுது. இந்த உமிழ்நீர் நீர் நல்ல சந்தோஷமா இருந்தா உமிழ்நீர் இருந்தா அந்த அணுக்கள் உற்சாகம் இருந்து நல்ல ஜீரணமாகும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு ஆசை வருது. இருந்து செல்லு பொண்ணு ஆளுக்கு ஒண்ணு ராகம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது இப்படி ஏன்னா இதெல்லாம் நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு உலகம் விஞ்ஞான அறிவில் எத்தனையோ நிலைகளை தெரிஞ்சுக்கிறாங்க. நமது குருநாதர் காட்டிய மெய் உணர்வை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம கோபிக்கிறதோ சங்கடப்படுறதோ சளிப்படுகிறதோ வெறுப்படுகிறதோ நாம் அல்ல. சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வு நம்ம இயக்கிறது. நாம் நினைச்சு சந்தர்ப்பத்தால் நம்ம இயக்கணும்னா நாம் அந்த தீமை நீக்கி சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கணும். அப்ப அது தீமை நீக்கி சந்தர்ப்பம் நம்மகிட்ட அந்த ஆயுதம் வேணும் இல்ல. இது எல்லாம் வென்றது துருவ நட்சத்திரம். அததான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லி இந்த செல்போன்கள்ல பதிவாக்கிற மாதிரி இது ஜாஸ்தி கூட்டிட்டு தரும், இது பெருக்க வச்சு தரும். நீ எந்தெந்த வகையில எந்தெந்த ரூபங்கள்ல எந்தெந்த குணத்துல எதை நினைக்க போகும்போது அதை தாக்கப்படும் போது அதோட துரு நட்சத்திரத்தின் பேர்ல இங்க கண் கருவெளியில் தொடக்கவும் செய்யுது. அதே இது இங்க பத்தியமாக்கவும் செய்யுது. அந்த வேதனையற்ற உணர்வு வேதனையான உணர்வை இதோட சமமா போகும்போது அதை தணிக்குது. அதனால சிவன் ஆலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு எனக்கு வேண்டும். நாம் எதை என்றுமோ அது சுவாசித்து அது உருவாகுது. அப்ப நாம தீமைகள் நீக்கிய உணர்வு நாம் அதிகமா சேர்த்தோம்னா இந்த கணக்கு ஒண்ணு இது தனி. அப்ப அந்த அளவு கூடும். நீங்க நல்லதே செய்வீங்க, நல்லதே செய்யணும், நல்லது செய்தா நம்மளுக்கு நல்லது நினைக்க நீங்க எந்திரிங்க. எல்லாம் நல்லதை போட்டு ஒரு தமிழரை போட்டு சத்து வாய்ந்த உணர்வு போட்டு ஒரு தொழில் விஷம் பட்டா என்ன பண்ணும்? எல்லாம் உடலுக்கு நல்லதுதான். அந்த ஒரு துளி விஷம் பட்டானே எல்லாம் பாழாயிடும். நீங்க 1000 பேருக்கு நன்மை செய்து சந்தோஷமா இருந்துடுறீங்க. ஆனால் ஒருத்த கடைசியில் 1000 பேர் சோறை போட்டு எல்லாம் ஐயா பசிக்கிறேங்கிறான். தீர்ந்து போச்சப்பா, அத்தனை பேருக்கு போட்டீங்களா ஒருத்தனுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற. ஏதா இருந்தா கொடுத்து போடணும். போடுறாங்கன்னு தெரியுது இல்லை, விட மாட்டாங்க. ஐயா அப்படின்னு 4 பேரை சொன்ன உடனே சொன்னா கேட்க மாட்டேன். சரி ஒரு 5-2 ரூபா வச்சு போகணும். ஐயா என்ன சோறு போடுங்கன்னு என்ன கொஞ்சம் இந்த காசுக்கு 4 பேரும் சொன்னானே இந்த வெறுப்பு தன்னாலே வந்துடும். ஏன்னா எதை சொன்னாலும் கேட்கறேன், இத்தனை பேருக்கு போட்டா இவன் கேட்க மாட்டேங்கிறான். சரி இந்தாப்பா 5 ரூபா வச்சுக்கணும் ஐயா அப்படிமா. மறுபடியும் காசு வாங்குறதான் குறிப்பாளர் இருக்கான. இதை நேரடியாக நடத்தி காட்டுறாருங்க. யாரு? குருநாதர் நேரடியாக இதை நடத்தியே காட்டினாருங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிற வகையில தர்மம் எப்படி தலை காக்கும்.
எப்ப தர்மம் எப்படி உன்னை தலையை ஓட்டும் அப்படிங்கிற வகையில அதை காட்டுறாங்க. இதே மாதிரி 1000 பேருக்கு அவர் சாப்பாடு போட்டாலும் இவன் எண்ணம் திரும்ப திரும்ப சொல்லும் போது நாம அவன் பட்ட தரித்திரம், அவன் பட்ட கஷ்டம், அவன் உணர்வெல்லாம் நம்ம கேட்க 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 2வது அழுத்தின உடனே அவன் எண்ணம் நமக்குள்ள ஏறிடுது. தர்மம் செய்த மட்டும் செய்து என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு வெறுப்பு. என்னத்தை செய்து என்ன பண்றது அப்படிங்கிற வகையில இவன் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப 1000 பேருக்கு நன்மை செய்து ஒருத்தன் செய்த வேதனை இந்த உணர்வு உண்மை நீராக மாறின உடனே அந்த உண்மை நீர் நம்ம சாப்பாட்டுல அந்த சிறுகுடல் பெருகுடலுக்கு வந்த உடனே அன்னைக்கு பாருங்க அந்த வயிற்றால போகும், சரியா இயங்காது, அல்லது வயிறு பொறுமல் வரும். இதை அனுபவிச்சு பார்த்துக்கலாம். இது அப்படியே காமிக்கிறாங்க. என் உடல்ல எப்படி எப்படி இயங்குது இந்த உணர்வுகள். நீ உயர்ந்த குணங்கள் இருந்தாலும் சந்தர்ப்பம் அவன் வலிமையாக போகும்போது ஒன்னாட்டே வருது. அப்ப அந்த சந்தர்ப்பம் அந்த வலிமையான உணர்வு அவன்கிட்ட போகாம தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதுதான் முக்கியம். தர்மம் செய்யறது முக்கியம் அல்ல. அந்த தர்மம் செய்யும்போது ஒருத்தனால வரக்கூடிய அந்த வேதனை இருக்குது, அதை நீ உனக்குள்ள இயக்காம தடுத்து பழகணும். அதுதான் வேணும் அப்படின்னு தான் சொல்றாரு.